நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ராபின்சன், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார், தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாற்றம்ன்றது ஒரு திமுகவுக்கோ இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கோ தேர்தல் களத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏற்படுத்துங்கிறது அதுதான் நான் சொல்கிறேன். கட்டாயம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இல்லை டெல்லி மாதிரியோ மேற்கு வங்காளம் மாதிரியோ? அதான் நீங்கள் மேற்கு வங்காளம் ரொம்பவும் எக்ஸ்ட்ரீம். அது தீவிரவாதம்னு சொல்லக்கூடியது. 7 பேர் ஜட்ஜுங்க, ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நீதிபதிகளையே இந்த எஸ்ஐஆர் இது விஷயமாக அவங்க ஏதோ ஒரு பணியில் ஈடுபட்டிருந்த போது அவர்களை 9 மணி நேரம் சிறை வைத்திருக்கிறது. கேட்டால் மம்தா அவர்கள் நாங்கள் எங்களுக்கு அப்படியா, எங்களுக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறதெல்லாம் அவங்க ஆட்கள் தான், வேறு யார் வைக்க போகிறாங்க? தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பு, அவங்கள தான் கேட்கணும். இடி ரெய்டு பண்ணிகிட்ருக்கு. ஐபேக்கில் நம்ம பிரசாந்த் கிஷோர் வச்சுருந்தார். அப்புறம் அவர் யாரோ ஒரு நந்தலால் குப்தாவா யாரோ ஒரு அவருடைய நண்பருக்கோ கூட இருந்தவருக்கோ அவர் பேரில் அதை மாற்றி விட்டுட்டார். அவங்க ஆலோசனை மட்டும் சொல்லலை, பண சலவை இல்லாமல் பண்ணுறாங்க போல தெரியுது. குற்றச்சாட்டுகள் அப்படி சொல்லுகிறத புகார்கள். அவங்களுடைய ஆஃபீஸை ரைடு பண்ணால் அங்கே உள்ளுக்குள்ளே பண செலவை, அதான் பண பரிமாற்றம்லாம் தகவல்கள்லாம் எல்லாத்தையும் ரைடு பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. மம்தா திடீர்னு சிஎம் நேராக உள்ள கமிஷனர் போலீஸு எல்லாம் ஒரு போலீஸ் படையோடு உள்ளே இது என்னெல்லாம் ஐபேடு இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்களா எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடுச்சு. அதுதான் உச்சநீதிமன்றத்தில் கண்டிச்சிருக்காங்க. இப்போ நீதிபதிகளையே சிறை வச்சிருக்கு. இது அவதூறு, இது ஆட்டோமேட்டிக்காக அவதூறு வழக்கு இது. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்ற அதிகாரத்தையே சவால் விடும் அளவுக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்தால் அது ஒரு அனுதாபலையாக வந்துவிடக்கூடாது என்பதுக்காக தான் வரலையே தவிர, ஜனாதிபதி ஆட்சி வந்தால் எப்படி ஒரு கெடுபிடி இருக்குமோ அந்த கெடுபிடியே ஏறத்தாழ மேற்கு வங்காளம் சந்திக்க நேரிடும். ஜனாதிபதி ஆட்சின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா உடனே அந்த மாதிரி என்ன சொல்லும், எனக்கு எதிராக வேணும்ன்ட்டு கொண்டு வந்துட்டாங்க, அது ஒரு அனுதாபாலை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. தமிழ்நாட்டில் மேற்கு வங்காளம் அளவுக்கு மோசமாக இருக்காது என்றால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தேர்தல் ஆணையத்தின் பிடி இறுகுகிறது என்பதை உணர முடிகிறது. இதோடைய தாக்கம் கண்டிப்பாக தேர்தல் வாக்குப்பதிவிலும் சரி, அந்த முடிவுகளிலும் சரி இருக்கும். நேர்மையான வாக்குப்பதிவு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படியா இருந்தால் திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதா உங்கள் முடிவுக்கே விட்டுறேன். ஓகே சார், இப்போ முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சபரீசன் அவர்கள் வில்லிவாக்கம் தொகுதியில் அவரோட நண்பருக்காக களமிறங்கியிருக்காரு அப்படின்றது. இது வரைக்கும் சபரீசன் வெளியே நேரடியாக கள அரசியல் செஞ்சதில்லை. முதல் முறையாக வெளியே கள அரசியல் வில்லிவாக்கத்தில் செஞ்சுருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவருடைய பள்ளிக்கால நண்பர் அவர் கார்த்திக் அண்ணாநகர் எம்எல்ஏ மோகனோட பையன், பள்ளிக்கால நண்பர். அதாவது சபரீசன் அவர்களும் இவர் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மகள் செந்தாமரை செல்வியும் அவர்கள் காதல் திருமணம், மாற்று சாதி திருமணம். அப்போ அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு நண்பராகவே அப்போ அந்த பீரியட்லேருந்தே பள்ளி கல்லூரி காலத்திலிருந்தே அந்த நண்பராக இருந்திருக்கிறார் கார்த்திக். ஏறக்குறைய சபரீசன் அந்த பேனா நிறுவனம் எல்லாவற்றிலும் அவர் இருந்திருக்கிறார். சபரீசனின் நிழலாக இருந்தவர் கார்த்திக். அவர் இப்போ இன்ஃபேக்ட் அவர் அண்ணா நகர் தான் கேட்டார், அவங்க அப்பா இருந்த தொகுதி. அது கொடுக்காமல், அது கொடுப்பதற்கு உதயநிதிக்கு இஷ்டமில்லை, அது அதை கொடுக்கலேன்றதுனால வாக்குவாதமெல்லாம் வந்ததாக, பிள்ளைக்கும் வாக்குவாதம் வந்ததுன்னெலாம் தகவல்கள் வந்தன. அதை தாண்டி அவருக்கு வில்லிவாக்கம் கொடுத்தாங்க. ஏன் அவங்களுக்கு வில்லிவாக்கத்தில் நின்னா ஜெயிக்க முடியாதா? ஏன்னா அங்கே ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டால், ஆதவ அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சுருந்த போது பெண் நிறுவனத்தோடு இணைந்து செயல்பட்டார். சபரீசன், கார்த்திக், ஆதவ அர்ஜுனா இவங்கெல்லாம்
இணைந்து செயல்பட்டாங்க ஒரு கட்டத்தில். இந்த விசிகாவுக்கெல்லாம் ஆதவர்ஜுனா வருவதற்கு முன்னால். இப்போ ஆதவர்ஜுனாவை எதிர்த்து கார்த்திக் நிற்கிறார். இருவரும் நண்பர்கள், இருவரும் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்கள். ஓ, இது வேற ஒரு தமிழ்நாட்டில் அது முக்கியம் இல்லையா? என்னங்க வரலாறு முக்கியம் ராபின்சன். ஆனாலும் அது அந்த மாதிரி உள்ள போது இந்த சுவாரஸ்யம், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே அடிச்சுங்க. ரெண்டாவது ஆதவர்ஜுனாவும் செலவு செய்யக்கூடியவர், அந்த சூழ்நிலையில் இருப்பவர். கார்த்திக் கேட்கவே வேணாம். கூடவே சபரீசன் பினாமி போல், சுனாமி போல் அவருக்கு பரப்புரை செய்கிறார். விட்டுருவார் அவர் நண்பரை. அது சாதாரண நட்பை தாண்டி புனிதமான நட்பு இல்லையா? உடனே உங்களுக்கு ஏதோ நான் வட்டத்தை பற்றி பேசுகிறேன், சதுரத்தை பற்றி பேசுகிறேன், ஏதோ கம்பெனியை பற்றி பேசுகிறேன்லாம் நினைக்காதீங்க. நான் பொதுவாக தான் சொன்னேன். சரி, அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அவர் வந்திருக்காரு. இப்போ சபரீசன் கலா அரசியலில் நண்பருக்காக இப்போ இறங்கினாருன்னால் மெல்ல மெல்ல அவர் மேலும் கலா அரசியல், நேரடி கலா அரசியல், இது வரைக்கும் அவருக்கு நேரடி அரசியலுக்கே வரலையே. அவர் எதிர்க்கட்சியாக இருந்தபோது கூட ஒரு ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டார். உண்மையிலேயே சொல்லப்போனால் திமுக, அதுவும் கலைஞர் அவர்கள் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தபோது, அதுக்கப்புறம் அவர் மறைந்த பிறகும் திமுக ஒரு 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 கட்டுக்கோப்பாக சிந்தாமல் இருந்தது. காப்பாற்றியது யார் என்றால் அந்த கிரெடிட்டை நான் சபரீசனுக்கு தான் கொடுப்பேன். சபரீசன் மீதான மற்ற அந்த முதலீடு இருக்கிறாரா, அது முதலீடு செய்கிறாரா, அதெல்லாம் அந்த இதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, விமர்சனங்களை தாண்டி அந்த ஒருங்கிணைப்பு திறமை, இத்தனைக்கும் எந்த பதவியும் இல்லை, கட்சியிலையும் எந்த பதவியும் இல்லை, நிர்வாகத்திலையும் எந்த பதவியும் இல்லை. ஆனால் அவரால் முடிந்தது. இளைஞர், திறமை உள்ளவர். அப்படி வரும்பொழுது அவர் கலா அரசியலில் இப்பொழுது இவருக்காக, நண்பருக்காக இறங்கினார்னா, இப்போ இதுவே ஒரு என்ன சொல்லுது, ஒரு பிள்ளையார் சுழி சொன்னால் மூட நம்பிக்கைன்னுவாங்க, ரைட்டு. அந்த அளவுக்கு இது ஒரு ஆரம்பம், தொடக்கம் என்று நினைக்கலாம். மெதுவாக அவர் கலா அரசியலில் இறங்குவார் என்று எதிர்பார்க்கலாம். இப்போ தான் நான் சொன்னது, கொஞ்ச நேரம் முன்னால் சொன்னேன், திமுக பிளவுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லும்பொழுது, அதற்கு ஒரு பக்கம் கனிமொழி அது ஒரு காரணமாக இருக்கலாம், இன்னொரு பக்கம் சபரீசனும் ஒரு காரணமாக இருக்கலாம். இது அதாவது இது ஒன்றும் பெருசாக தான் நம்ம சொன்ன மாதிரி இது ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லை. அதே உத்தவ் தாக்கரே எடுத்துங்க. பால் தாக்கரே இறந்தபோது, இப்போ தலைவர் பால் தாக்கரே இறந்தபோது அவருடைய மகனான உத்தவ் தாக்கரேக்கும் பால் தாக்கரேவுடைய சகோதரி மகன் ராஜ் தாக்கரேக்கும் பிரச்சனை தான் எம்என்எஸ்ன்னு அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். யார்? ராஜ் தாக்கரே. அது கொஞ்சம் தடாலடி கட்சி, தடபுடா கட்சி. இது வரைக்கும் பெருசாக அவங்க ஒன்றும் தேர்தல் அரசியலில் வெற்றி பெறலைன்னா கூட ரெண்டு பேரும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருந்தாங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு பேரும் ஒரே அணிக்கு வந்துட்டாங்க. இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருந்தவர்கள் தாக்கரேவுடைய வாரிசுகள், ஒரு நேரடி வாரிசு, ஒரு பெண் வகை வாரிசு. இது எந்த சமயத்தில் சேருவாங்க? தமிழ்நாட்டில் இல்லையா? கலைஞர் டிவி உருவான கதையே அப்படி தானே. சன் டிவிக்கு எதிராக, மாறன் சகோதரர்களுக்கு எதிராக வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டது தானே கலைஞர் டிவி. அப்படி நடந்தபோது தானே அழகிரி அந்த பிரச்சனை தினகரன் பத்திரிகை எரிப்பு, 4 பேர் இதில் இறந்தது, எல்லாமே நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் கலைஞர் தன்னுடைய சாதுரியத்தால் எப்படியோ அதை அதுக்கு மேலே கட்டுமீறாமல் கண்கள் பணித்தன, இதயம் இனித்ததுன்னு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து அது சரி பண்ணி அதை பண்ணி விட்டார். இல்லை, ஆக இப்படி பிரிவதும் விரிசல் விடுவதும் என்றோ ஒரு நாள் மறுபடியும் சேருவதும்ங்கிறது அரசியலில், குடும்ப அரசியலில் சாதாரணம். அந்த வகையை அதை நோக்கி தான் சென்று கொண்டு இருக்கிறது. சபரீசனின் வருகை மேலும் சுவாரஸ்யத்தை உண்டாக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு. ஓகே சார், இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்போ அங்கே சொத்து விவரங்கள் எல்லாம் வெளியானுச்சு. அது குறிப்பாக அந்த முதல்வர் வேட்பாளர்னு சொல்லக்கூடிய அந்த தலைவர்களுக்கு எல்லாமே அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சொத்து மதிப்பு ரொம்ப குறைவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் போயிட்டு வர்றதுக்கு எந்த வாகனமும் அவர் பேரில் இல்லை அப்படின்றதும் ஒரு பெரிய பேசு பொருள். அது நான் துணை முதல்வருடைய அந்த ஒரு இதை பார்த்தேன், அந்த அறிக்கை மாதிரி பேசினது பார்த்தேன். அவர் தலைவருடைய கையில் 10,000 ரூபாய் தான் பணம் இருந்தது.
அவர் பேரில் ஒரு கார் கூட இல்லை. எவ்வளவு எளிமையான மனிதர் நம் தலைவர். அதாவது அவங்க அப்பாவை பற்றி சொல்கிறார். நம் தலைவர்னால் நமக்கு புரிஞ்சுக்கணும் ஸ்டாலின் சார் தான்னு. அவங்க அப்பாவை பற்றி அவரே சொல்கிறார். அவங்க அப்பா வந்து இவர் படத்தை பார்த்துட்டு சிறந்த படம் எல்லோரும் பாடுங்கன்னு சொல்லலையா. உதயநிதி திறமையானவர்னு அவர் அப்பா பையனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது, பையன் அப்பாவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது, அது ஓகே. அதை மாதிரி வந்து எளிமையானவர் என்று நினைக்கும்போது ஒரு பெருமை மிக்க மகனாக டிஆர் பாலுவே பரவாயில்ல போல இருந்தேன். 10 கப்பல் வாங்கினீங்கன்னா இல்லை 2 கப்பல் தான் வாங்கினேன்னாரு. அதுக்கு ஏது காசுன்னு கடன் வாங்கினேன். யார்கிட்ட வாங்கினேன்? ஏதோ கம்பெனியில் வாங்கினேன். அந்த கம்பெனி உன் பையன் கம்பெனின்னு. அது எனக்கு தெரியாது. அது என் பையன் கம்பெனின்னு தெரியாமே நான் அதுலேருந்து கடன் வாங்கினேன். டிஆர் பாலு சொல்கிற போயே வந்து ஜீரணம் பண்ண முடியாமல் தமிழக மக்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது பாருங்கள். அப்போது இவருக்கு வந்து இதுவே இல்லை, காரே இல்லையா சார்? ரேப்பிடோவில் போயிட்டு வர்றாரா சார்? ரேப்பிடோவில் தான் போயிட்டு வர்றாரு போல இருக்குது. இல்லைங்க, அது மட்டும் இல்லை. நீங்கள் எங்கள் தலைவரை வந்து வேறு மாதிரி நினைக்காதீங்க. அமெரிக்காவில் போய் சைக்கிளில் போனாரா இல்லையா? அந்த ஹெல்மெட்லாம் போட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அமெரிக்காவில் சைக்கிளில் போனாரா இல்லையா? நீங்கள் அமெரிக்காவில் போய் லிமோசினில் போன தலைவர்லாம் லிமோசினில் போயிருப்பார். அதை வீடியோ எடுத்துருக்க மாட்டாங்க. சைக்கிளில் போகிறத வீடியோ எடுத்து இங்கே வந்து போட்டாங்க. இப்போ கூட ரோட் ஷோலலாம் வந்து இறங்கி போகிறாரு. போன தேர்தலையும் சரி, நடுவில் பாராளுமன்ற தேர்தலும் போதும் இப்போ உதயநிதி போகிறாரு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி டீ கடையில் போய் உட்காந்து அதெல்லாம் முன்ன மாதிரி இல்லை, எல்லாம் மாறி போச்சு. இந்த வலைதளம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் கையில் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டான். இப்போ கையில் யார் செல் வச்சுருக்கானோ எல்லோரும் பாலு மகேந்திர ஆகிட்டான். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபோட்டோ கரெக்டாக வந்து எடுத்து அனுப்புகிறான். அந்த டீ எடுத்து அதை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் குடிக்கல, சும்மா அப்படி வச்சுருக்கேன். ஏதோ ஒரு கடையில் போய் டீ நாளைக்கு அது எப்படி இருக்குமோ தெரியாது. இங்கே பாருங்கள், எவ்வளவு சுத்தம், சுகாதாரம், தீண்டாமை, சமூக நீதி இதெல்லாம் பாருங்கள். அதை வச்சுட்டு அதை டீ குறையாமல் திருப்பி வைக்கிறாங்க. அப்படிங்கிற அளவுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? குடிக்கலை, சும்மா அப்படி குடிக்கிற மாதிரி பாவனை தான் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் வெளியே வந்துடுது இப்போது இந்த வீடியோ இதில். அந்த மாதிரி வரும்பொழுது இவ்வளவு எளிமையாக ஒரு அதை பெருமைப்படுத்துகிறார். 10,000 ரூபா கூட அவர் பாக்கெட்டில் பணம் இல்லைன்னு நான் கூட நினச்சேன். நமக்கு தெரியல, ஒரு அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சால் ஒரு 1000 ரூபா அனுப்பிச்சி வைக்கலாம். நம்ம சௌரியம், நம்மளுடைய வசதிக்கு ஒரு 1000 ரூபா அனுப்பி வைக்கலாம். வாழும் காமராஜர் கக்கனாக இருப்பார் போல். வேணாங்க, பாவங்க. காமராஜர் கக்கன்லாம் ஆவிலாம் வந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம எழுப்பி விடக்கூடாதுங்க. அது வந்து அதுக்கப்புறம் அந்த அதாவது ஆவிகளின் சாபம் நமக்கு தேவையில்லை. ஆவிகளின் கோபம் நமக்கு வந்து நமக்கு தேவையில்லை. அது ஒத்துக்காது, நமக்கு வேண்டாம் அது. அதனால் இல்லை, எதை வேணாலும் சொல்லலாம். அரசியலில் மக்கள் வந்து எதை வேணாலும் கேட்டுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அரசியல்வாதிகள் வந்து இதெல்லாம் பேசுகிறாங்க. ஓகே சார். அதே நேரத்தில் விஜய் அவர்களோட அந்த சொத்து விவரமும் பெரிய அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருந்தது. கிட்டத்தட்ட 1200 கோடிக்கான அசையா சொத்துக்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் பல்வேறு தொழில்களில் செஞ்சுட்டு இருந்ததாக இருந்தது. முக்கியமாக நேற்று விமர்சனமானது என்னென்னா, நீட்டுக்கு எதிரான மனநிலையை மக்கள் மத்தியில் பேசின விஜய் அவர்கள், நீட்டுக்கு எதிராக நின்ன விஜய் அவர்கள் நீட் கோச்சிங் சென்டருக்கு கிட்டத்தட்ட 20 கோடி டொனேஷனாவோ கடனாவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கே அவர் கடன் கொடுத்துருக்காரு 9 கோடி ரூபாயான்மோ. இது நீங்கள் வந்து இவர் எந்த திராவிடத்துக்கு எதிராக மாற்றாக வருவேன்னு சொல்கிறாரோ அதே திராவிடத்தை வந்து கரெக்டாக கடைப்பிடிக்கிறாரு. இப்போது இது கூட அந்த நீங்கள் இந்த திமுக உதயநிதி இதெல்லாம் பேசும்போது அதை சொல்லிவிட்டு இதை சொல்கிறேன். விஜய் அவர்கள் வந்து குருவி படத்துலேருந்து ரெட் ஜெயண்ட் தயாரித்த படம் வந்து ஒரு 6-7 படம் இருக்கும்னு நினைக்கிறேன். சுமாராக ஒரு 6-8 படம் இருக்கும். இப்போ 275 கோடி ஜனநாயகனுக்கு வாங்குறாரு அப்படின்னு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அட்லீஸ்ட் ஒரு 50 கோடியாவது வாங்கியிருக்க மாட்டாரா அந்த பேருக்குல? ஒரு 50லேருந்து தானே 50, 75, 100 இப்படியே வந்திருக்கும். அப்போ விஜய் வாங்கினதே அவரே 500 கோடிக்கு சொத்து காமிக்கிறார் அவர் பேரில். அப்புறம் அவர் மனைவி பேரில் உள்ளெல்லாம் சேர்த்தா நீங்கள் சொல்கிற கணக்கு வருது. ஆனால் ரெட் ஜெயண்ட்டுக்கு மொத்தம் 9 கோடி தான் சொத்து. படம் எடுத்து நஷ்டமாக இருக்கும் சார். எல்லாம் வந்து முதல் நாளே 250 கோடி வந்துச்சு, 370 கோடி வந்துச்சு, அப்படி இப்படின்லாம் வந்து செய்திலாம் வந்துச்சு. அது பொய்யா, இது பொய்யா, எது பொய் எது மெய்? ரஜினிகாந்த் படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 படம் வந்து ரெட் ஜெயண்ட்.
சமீபத்தில் வந்த எல்லார் படமுமே பெரிய ஹீரோக்கள் படம், சிவகார்த்திகேயன் இவங்க எல்லார் படமுமே ரெட் ஜெயிண்ட் தான். இவ்வளவு பல ஆயிரங்கள். லைக்கா வந்து 2000 கோடி 3000 கோடி கடனில் மாட்டிக்கிட்டு வந்தபோது ஜி.கே. மணி அவர்களுடைய மகன் திருக்குமரன் அங்கே சிஇஓ இருக்கும்போது உதயநிதி சொல்லி தான் 2000 கோடி என்னமோ கடனாகவோ ஏதோ ஒரு கணக்கிலேயோ கொடுத்து அவர்களை காப்பாற்றியதாக ஒரு தகவல் உண்டு. அதனுடைய உறுதித்தன்மை நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ரெட் ஜெயிண்ட்டு அவங்க கணக்கு பார்த்தா 9 கோடி தான் பேலன்ஸ் ஷீட்டில். அந்த மாதிரி தான் இப்போ விஜய் வந்து நீட் தேர்வுக்கு கொடுக்கணுன்னா அது நீட் தேர்வு அங்கே வெளியில் பேசுகிறது கணக்கு வேறு, இங்கே வேறு. அவங்க அப்பாவுக்கு கொடுத்த பணத்தை 9 கோடி கடனாக கொடுத்ததாக போட்டிருக்காரு. நான் டிஆர் பாலு மறுபடியும் டிஆர் பாலுவை தான் நம்ம கூப்பிட வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு அவங்க அப்பா இப்போ என்ன அவர் ஒரு காலத்தில் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு பீரியடில் ஒரு என்ன சொல்கிறது ஆக்டிவான இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள் வந்து ஒரு பீரியடில் நல்ல ஆக்டிவாக நிறைய படங்கள் எடுத்துகிட்டு விஜயகாந்தெல்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் விஜயை வச்சு எடுத்தார் எல்லாம். இப்போ அவருக்கு வயது அதெல்லாம் இருக்குது. அவருடைய வயது இதெல்லாம் அவர் வந்து இப்போ ஒன்றும் எந்த படமும் சமீபத்தில் டைரக்ட் பண்ணல. அவர் பேரில் எதுவும் தயாரிப்பும் நடக்கலை. முன்னாலெல்லாம் அவர் தயாரித்தார், இப்போது சமீபத்தில் ஒன்றும் பண்ணல. கொஞ்ச நாளாக உறவும் மகனோட சரியாக இல்லை அப்படிங்கும்போது இப்போ அப்பாவுக்கு 9 கோடி கடன் எதுக்காக? அதை எப்படி அவர் திருப்பி கொடுப்பார்? அப்பாவுக்கு இவ்வளவு கோடி கடன், அம்மாவுக்கு இவ்வளவு கோடி கடன், இப்படியெல்லாம் வந்து கணக்கு. அதெல்லாம் கணக்கு சும்மா, அதாவது ஆடிட்டருடைய அறிவை வைத்துக்கொண்டு கணக்கு எழுதப்படும் கணக்குகள் தானே தவிர இதெல்லாம் மக்கள் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. தெரியாதா எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஹோட்டல் வச்சுருக்காங்க, எங்கெங்கெல்லாம் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்கங்கிறது அந்தந்த பகுதி மக்களுக்கு தெரியும். அதனால் இந்த சொத்து இந்த தேர்தல் ஆணையத்தில் எழுதி கொடுக்குறதெல்லாம் வந்து யாரும் வந்து ஒரு சீரியஸாக, தேர்தல் ஆணையமே அது சீரியஸாக எடுத்துக்குமான்னு தெரியல. பொதுமக்கள் எடுத்துக்குவா போகிறாங்க. விஜய் வந்து ஆன்லைனில் தான் இனிமேல் இதுன்னு சொல்லியிருக்காரு. கூட்ட நெரிசலை தவிர்க்க ஆன்லைனில். ஏன்னா பெரம்பூரில் வந்துட்டு வரும்போது அந்த குளத்தூர் வில்லிவாக்கம் கேன்சல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி எங்கே போனாலும் கூட்டம் அதிகமாகுது, பிரச்சனைகள் அதிகமாகுது. அப்படிங்கிறதுனால இனிமேல் ஆன்லைனில் தான் பரப்புரை அப்படின்னு சொல்லி வந்துட்டார். எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துலேயோ இல்லை மக்கள் தேர்ந்தெடுத்தோ விஜய் வந்து முதல்வர் ஆகிட்டார்னு வைங்க. இவர் செக்ரட்டேரியட் எப்படி வருவார்? செக்ரட்டேரியட்டை பனையூருக்கு மாற்றணுமா? இல்லை, வேறு வழி இல்லை. வெள்ள நிவாரணமாக இருந்தால் அங்கே தான் கொடுப்பாரு. தூய்மை பணியாளர்கள் டீ சாப்பிட்ணுன்னா அங்கே தான் கொடுப்பாரு. எல்லாமே பனையூரில் தான் பண்ணுவார். இப்போ செக்ரட்டேரியட்டு நம்ம வந்து அப்போ என்ன, செக்ரட்டேரியட்டை வாடகைக்கு விட்டுறது தான் ஃபோர்த் செஞ்சார்ஜ். இந்த ஏதாவது வாடகை கிடைக்கு விட்டுருலாமா? விட்டுட்டு பனையூருக்கு மாற்ற வேண்டி வருமா? இல்லை வந்து பழைய எம்ஜிஆர் சினிமாலாம் பார்த்திங்கன்னா இந்த வில்லன் ஒருத்தர் வருவார், முதல்லேருந்து வருவார். அவர் தான் பெரிய பாஸு. நடுவில் உள்ளவங்களாம் அந்த சின்ன வில்லன்கள். இந்த பெரிய பாஸை வந்து யாருன்னே காமிக்க மாட்டாங்க. ஒரு தொப்பி, ஒரு கூலிங் கிளாஸு, ஒரு கைத்தடி நடக்கிற மாதிரி சேரு, டிசர்னு அப்படி அந்த ரோலிங் சேரு, அது குரல், இது மட்டும்தான் வரும். கடைசி சீனில் தான், கிளைமேக்ஸில் தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்த ஒரு அப்பா ஒரு அண்ணா ஏதோ ஒரு தெரிந்த கதாபாத்திரம் தான் அப்படி அங்கே மார்வேஷத்தில் பாஸாக இருக்கார். அப்படி இது நிறையா 2-3 எனக்கு தெரிஞ்சு ஞாபகத்தில் எம்ஜிஆர் படத்தில் வந்திருக்கு. இவர் என்ன கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு முதல்வராக வருவாரா? ஏன்னா ஒரு பரப்புரைக்கே வந்து ஆன்லைனில் தான் வர முடியும் அப்படின்னு சொன்னால், ஒரு முதல்வராக நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நாள் அவர் முதல்வராக வரணும்னு அவரும் எண்ணத்தில் தான் இருக்கார். நம்மளும் வந்து வருவார் என்று நம்புவோம். அப்படி வந்தால் அந்த எம்ஜிஆர் படத்தில் வர்ற அந்த மாதிரி ஒரு மார்வேஷ வில்லன் மாதிரி வந்து வருவாரா? வில்லன்னா நம்ம வில்லன்னு சொல்லலை, அந்த மாதிரி கதாபாத்திரமாக வந்து மாயாவியாக வருவது என்பது நடக்கக்கூடிய காரியமாக? இப்போ அவர் இதில் அவரை சுற்றி உள்ள நிர்வாகம் பார்த்தீங்கன்னா 106 வேட்பாளர்கள் வந்து வேறு கட்சியிலிருந்து வந்தவர்கள். 234 நிறைய வேட்பாளர்களை வந்து, அதனால் வந்து இந்த தாவேகாலேயே இருக்கிற தொண்டர் வந்து இந்த வெளி கட்சியிலேருந்து வந்தவனுக்கு அது ஒத்து போகாது. வழக்கமாக எல்லா மற்ற கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, வெளியிலேருந்து வந்தவனுக்கு மரியாதை இருக்காது. இந்த வெளியிலேருந்து வரவனுக்கு ஓவராக மரியாதை கொடுக்குற ஒரே கட்சி திமுக தான். மாட்டான் தோட்டத்து மல்லிகை வணக்கம். அதோட தொண்டர்கள் லெவலில் இருக்காது, தலைமையை கொடுக்குறதுனால வேறு வழி இல்லை. இப்போ இவருக்கு இந்த வேட்பாளர்கள் 106 வேட்பாளர்களுக்கு போதிய ஒத்துழைப்பு கிடைக்குமா? இது ஒரு பிரச்சனை. இந்த கூட்டம், இது வழக்கமான பிரச்சனைகள் ஒன்று.
இதை தாண்டி அவருக்கு வந்து வேட்பாளர் பெயரே வந்து தெரியல. அன்றைக்கி ஏதோ ஒரு தொகுதியில் வந்து தவறான மாற்றி சொல்லிட்டார். பாபுன்னு சொல்கிறதுக்கு பிரபுன்னு சொல்லிட்டார். அவன் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 2-3 தொகுதியில் உள்ள வேட்பாளர்கள் பேர் அவருக்கு நினைவுக்கு வரவில்லை. ஒரு பகுதிக்கு போனால் ஒரு தொகுதிக்கும் அவர் போய் அவர் தான் போக முடியலையே அவரால். அப்படி இருக்குது. இதில் வேறு பாதுகாப்பு கேட்டு வந்து மத்திய அதாவது உள்துறை அமைச்சருக்கு அனுப்பும்போது அஜய் பல்லான்னு பேர் போட்டு அனுப்புகிறாங்க. இந்த அஜய் பல்லாண்டவர் உள்துறை செயலாளர் இருந்து 6 வருஷத்துக்கு முன்னால் அங்கேருந்து மணிப்பூர் கவர்னராகி அதுக்கப்புறம் ஓய்வு பெற்று 2 வருஷமாக 2.5 வருஷமாக ஆயிடுச்சு. இந்த அஜய் பல்லா பேரில் அனுப்புகிறாங்க. அப்போது நம்ம வந்து இதை விஜயை குறை சொல்ல, விஜயை சுற்றி ஐஆர்எஸ் ஆஃபீஸர்லாம் வச்சுருக்கீங்க, படித்தவர்கள்லாம் அவர் வந்திருக்காரு, இவர் வந்திருக்காரு, எல்லாம் வந்திருக்காங்க, 9 டைம் எம்எல்ஏ இருக்கிற செங்கோட்டையன் வந்திருக்காரு. இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு இது வந்து ஆக்சுவலாக வந்து அரசியல்வாதி வேலையே இல்லை, உதவியாளர்கள் எடுத்து கொடுக்க வேண்டிய விஷயம். இந்த உதவியாளர்கள் நிர்வாகமே கட்டமைப்பே இன்னும் செட் ஆகலையே. நீங்கள் வந்து எப்படி வந்து இதை பண்ண போகிறீங்க? பல மாவட்டங்களில் வந்து நிர்வாகிகள் வந்து இவரோட வந்து பார்க்கவே இல்லை. அவர்களை வந்து அதாவது தலைவர் என்ற முறையில் இவர் வந்து அவர்களோடு ஒரு ஏதோ ஒரு நல்வார்த்தை பேசணும்ல, எல்லாமே வீடியோவில் தான் பேசணும்னா இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் அவர் இருக்கார். அது எந்த அளவுக்கு வந்து இந்த பரப்புரை எல்லாமே வீடியோவில் மட்டும் வச்சுக்கிட்டே வந்து வெற்றி பெற முடியும், எவ்வளவு வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஓகே சார், அதே நேரத்தில் இபிஎஸ் அவர்கள் போகிற கூட்டங்களுக்கு எல்லாமே அஜித்தோட படத்தை கொடுக்குறாங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சார்? அது ஒரு அரசியல் தான். ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயும் அஜித்தும் தான், அதாவது சிவாஜி எம்ஜிஆர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன், இப்படி ஒரு அந்த இதில் வந்தது. அப்புறம் கமலஹாசன் ரஜினிகாந்த் போட்டி, நண்பர்களாக இருப்பாங்க, அது வேறு விஷயம், போட்டி. அந்த மாதிரி வரும்பொழுது விஜய் அஜித்துன்னு ஒரு பீரியடில் இருந்தது. அஜித் வந்து ஆனால் வந்து அவருக்கு பின்னால் இருந்த கூட்டம் வந்து அவர் சொல்கிறத கேட்குற கூட்டம், ஒழுங்கான கூட்டம், ஒழுக்கம் நிறைந்த கூட்டம். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, எனக்கு கட் அவுட் வைக்கக்கூடாதுன்னா வைக்கல. ஆமாம், ஏறி இந்த பால் அபிஷேகம்லாம் பண்ணதெல்லாம் நிறுத்துங்கன்னா நிறுத்திட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து விஜய் படத்தில் போஸ்டர்லாம் கிழிக்கிறாங்க, இவன் 2 ரசிகர்களுக்குள்ள மோதல் வருது, இதெல்லாம் அதிகமாக வந்தவுடனே எனக்கு ரசிகர் மன்றமே வேண்டாம், கலைச்சிருங்க, இனிமேல் ஒருத்தரும் ரசிகர் மன்றம் வைக்கக்கூடாதுன்றார். அதே மாதிரி ரசிகர்லாம் யாரும் என் வீட்டுக்கு வந்து பார்க்குறது, இந்த வேலையெல்லாம் அந்த பால்களை நின்று கையாட்டுறது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. எனக்கு வந்து ரேஸ் பிடிக்கும், ரேசிங் பிடிக்கும், நான் போகிறேன், பைக் ரேஸு, ஃபார்முலா கார் ரேஸு, வெளிநாட்டில் போகிறாரு வராரு இருக்கார். எனக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. நீ உன் குடும்பத்தை போய் பாரு, என் படம் பிடிச்சா வந்து பாரு. இது அஜித். அவர் சொன்னதை கேட்கக்கூடிய அவருக்கு ரசிகர்கள் அந்த மாதிரி இருந்தது. அப்போது இந்த பக்கம் என்னன்றது விஜய்ன்றது நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், விவரமே தேவையில்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி அவர்களுக்கு வந்து எடப்பாடியும் அஜித்தும் சேர்ந்துருக்கிற படம், அஜித்துடைய படமும் அங்கங்கே வந்து கொடுப்பது என்னன்னா, அஜித் ரசிகர்கள் வந்து அதிமுகவுக்கு சார்பாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விழாவில் வந்து முதல்வர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது ஐயா மிரட்டுறாங்க ஐயான்னு அவ்வளோ பேருக்கு நேராக தைரியமாக வந்து பேசினவர் அஜித். ரஜினிகாந்த் கமலஹாசன்லாம் இருந்த மீட்டிங்கில் கூட அவங்களாம் வந்து எப்போவுமே ரஜினிகாந்த் கமலஹாசன்லாம் வந்து ஐயா கலைஞரை மீறி இதை ஒன்றும் பேச மாட்டாங்க. ஆட்சி மனோரமா தான் வந்து தயாளு அம்மாள்கிட்ட வந்து ராஜாத்தி அம்மாளை பற்றி போட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லி கலைஞர் பேசினோன்னே ரசித்து கைத்தட்டினது ரஜினிகாந்தும் கமலஹாசனும். இது ஒரு முதல்வர் வந்து நான் வந்து என் மனைவியை தவிர ஒரு துணைவி வைத்திருந்தேன், அது என் மனைவிக்கு தெரிந்து விட்டது, ஆட்சி மனோரமா தான் போட்டு கொடுத்தார்கள் என்று பப்ளிக்காக பேசுகிறார். அதற்கு கைத்தட்டல். தமிழ்நாட்டிலலாம் அதெல்லாம் நடக்கும். அப்படி அவர்கள்லாம் வந்து இருந்தபோது அஜித் வந்து ஐயா மிரட்டுறாங்க உங்கள் ஆட்கள் அப்படின்னு தைரியமாக வந்து பேசுகிறாங்க. மறுநாளைக்கு அவர் வீட்டிலலாம் போய் சில பேர் திமுகவை சார்ந்தவர்கள் மிரட்டியதாகலாம் தகவல்லாம் உண்டு. அவர் யாருக்கும் பயப்பட்டதாக தெரியல. அப்போ அவர் திமுகவுக்கு எதிரானவர் அப்படி ஒன்றும் அவர் ஒன்றும் எதிர்ப்பாக காமிச்சிக்கல, ஒரு பெரிய அதிமுகவுக்கு ஆதரவாக காமிச்சிக்கல. இருந்தால் கூட
அவரை வந்து அந்த அவருடைய இமேஜ் பிம்பத்தை வந்து திமுகவை எதிர்ப்பு பிம்பமாக அதிமுக பயன்படுத்தி கொள்கிறது என்பதுதான் வந்து கருத்தாக இருக்க முடியும். ரைட்டு, அஜித்தும் ஒரு கால் அரசியலில் வந்து எதிரில் நின்று இருந்தாவனா நம்ம வரலாமே தவிர, அஜித் நிச்சயமாக வந்து தன்னுடைய பெயர் இப்படி அரசியலில் அடிபடுவதை விரும்ப மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.